வணக்கம் மக்களே, நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். அந்த கிரகணத்தை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழிபடக்கூடிய கோவில்கள் வந்து நட கண்டிப்பாக சாத்தணும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். அந்த இதுக்கு வழிபட்டபடி நாளைக்கு வந்து நம்ம அதிகமாக வழிபடுற கோவில்களில் வந்து நாளைக்கு நடத்துறது வந்து கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த கோவில் எந்தெந்த நேரங்கள்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் நம்ம அது போக பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காம சேனலுக்குள்ள போய் வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்து என்னங்கிறது சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இப்போ நம்ம எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம வந்து நாளைக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட கோவில் இருக்கு. ஏன்னா குலசை தசரா திருவிழா வருது, மாலை போடுறவங்க போட்டுட்டு இருப்பீங்க. அது எல்லாமே இந்த டைமிங்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் தான் தரிசன நேரம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 மணி வரைக்கும் தான் தரிசனம் வந்து அலவுடு. காலையில் எப்பவும் போல் 5 மணிக்கு நட திறந்துருவாங்க. திறந்த பிறகு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மூடிட்டு அடுத்த நாள் அதாவது திங்கக்கிழமை காலையில் 5 மணிக்கு தான் அடுத்த நட வந்து திறப்பாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தரிசனம் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உள்ள சுவாமி நடக்கிற பூஜைகள் மட்டும் தான் நடக்கும். நம்ம வந்து அதை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா திருச்செந்தூருக்கு வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். ஏன்னா இன்றைக்கி சரியான கூட்டம். அந்த கூட்டம் வந்து இன்றைக்கி இதெல்லாம் தெரிஞ்சவங்க இன்றைக்கி தரிசனம் பண்ணிடுவாங்க. தெரியாமல் நாளைக்கு யாரும் தேவையில்லாமல் வந்தீங்கன்னா மதியம் 2 மணிக்குள்ளே தரிசனத்தை முடிச்சுட்டு போயிருங்க. 2 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களால் தரிசனம் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற நம்ம அம்மாவோட முத்தாரம்மா கோவில் தான். இங்கே சந்தன கிரகமாக நடை அடைப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மாலை போகிறதுக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் நாளைக்கு வருவீங்க ஞாயிற்றுக்கிழமை. அதுமா ஏன்னா எல்லாருக்கும் லீவ் இருக்காது, நாளைக்கு தான் லீவ் இருக்கும். ஸோ அதை கணக்கு பண்ணி வருவீங்க. ஆனால் இங்கே டைமிங் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாயங்காலம் 6 to 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த 6 to 8க்குள்ளே வந்து நடை வந்து அடைச்சிடுவாங்க. அப்புறம் திங்கக்கிழமை காலையில் தான் நடை வந்து திறப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து மாலை போடணுங்கிற பக்தர்கள் வந்து வந்துடுங்க. எப்பவும் போல் மதியம் வந்து 12 மணி நடை அடைப்பு உண்டு, 4 மணிக்கு திறக்கிறது. அது வந்து ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல தான். ஆனால் நடை அடைப்பு அந்த சந்தன கிரகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 to 8க்குள்ளே அடைச்சிடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் தெரியாமல் நீங்கள் வந்துட்டு வந்த பிறகு சந்தன கிரகமாக நம்ம கோயில் நடை அடைச்சிட்டாங்களே சீக்கிரம் அடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு குழம்ப வேண்டாம். இது வந்து ஒரு தெளிவுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்ம எந்த கோயிலை பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச மீனாட்சி அம்மன் கோயில் தான். எனக்கு மட்டும் இல்லை, பாசிட்டிவ் வைப்னால மீனாட்சி அம்மன் கோயில் தான். அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா எப்போ நடை அடைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மதியம் 12:30க்கு பார்த்தீங்கன்னா சந்தன கிரகம் அந்த கிரகணங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா நடை அடைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை எப்பவும் போல் திறக்கலாம், கொஞ்சம் நேரங்கள் முன்ன பின்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து எப்பவும் போல் சனி ஞாயிறு வந்து கூட்டங்கள் எப்பவும் போல் இருக்கும். அங்கே தரிசனத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த திங்கட்கிழமை விட்டுட்டு செவ்வாய் புதன் போனீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், தரிசனமும் நல்லாயிருக்கும். மீனாட்சி அம்மனை நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது போக நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான கண்டென்ட்டுங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுல ஏதோ ஒரு சின்ன தவறு இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இதை இப்படி சொல்லியிருக்கலாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என் கூட சேர்ந்து பகிர்ந்துக்கலாம். நானும் உங்ககிட்ட நேரடியாக பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து நம்ம எந்த கோவில் பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி எத்தனை லைக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஓணம் பண்டிகைக்காண்டி சிறப்பாக நடை திறக்கப்பட்ட நம்ம சபரிமலை ஐயப்பன் கோவில் தான். சபரிமலை ஐயப்பன் கோவில் வந்து நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு நடை அடைக்கிறது தான். ஏன்னா ஓணம் பண்டிகைக்காண்டி இப்போ திறந்துருந்தாங்க. அந்த நடை திறப்பு வந்து இப்போ இந்த நாளைக்கு 9 மணியோட முடிஞ்சுது. இனிமேல் அதுக்கு அடுத்த மாதம் தான் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் வந்து எப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலாக பண்ணுவாங்க. சபரிமலைக்கும் இந்த சந்தன கிரகணத்துக்கும் நடையெடுப்பு உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. ஏன்னா கிரகணங்களுக்கு வந்து சுவாமிகள் வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அதை வந்து பின்பற்றும் விதமாக தான் இத்தனை கோவில்கள் நடையெடுப்பு வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம யாரும் தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம். இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க வேண்டாம். புராணங்களாகவே இருக்கட்டும், நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ கொண்டு வந்துட்டு இந்த புராணங்கள் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து மாடர்ன் டெக்னாலஜிஸோ நம்ம சயின்ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம முன்னோர்கள் எப்படி வழிபடணும் சொல்லிட்டு போயிருக்காங்களோ அது மூலமாகவே நம்ம வழிபடுறது நம்மளுக்கு ரொம்ப சால சிறந்ததாகும். அதே மாதிரி தான் சபரிமலையிலையும் இப்போ ஒரு 5 நாள் நட திறந்துருந்தாங்க ஓணம் பண்டிகைக்காண்டி. அந்த ஓணம் பண்டிகைக்காண்டி அந்த தந்திரிகளாக இருக்கட்டும், சாஸ்திரியாக இருக்கட்டும், அண்ட் வந்த பக்தர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து விருந்து வச்சாங்க. அது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட விஷயம் தான். ஸோ அதே மாதிரி நாளைக்கு 9 மணியோட சபரிமலை வந்து நடை வந்து அடைக்கப்படுகிறது. இனிமேல் அடுத்த மாதம் தமிழ் மாதத்துக்கு எப்போ திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபுல்லாக நம்ம சேனலில் வந்து இருக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தரிசனம் அஃபிஷியல் இதை வந்து மறந்துடாதீங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொன்னது வந்து 4 மெயினான கோவில் சொல்லியிருக்கேன். முதல்ல வந்து திருச்செந்தூர் கோயில் பிற்பகல் 2 மணியோட தரிசனம் முடிந்தது. அண்ட் அதுக்கப்புறம் திங்கட்கிழமை காலையில் 5 மணிக்கு தான் நடை திறக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலசை முத்தாரம்மன் திருக்கோவில் சாயங்காலம் 6 to 8க்குள்ளே நடை அடைப்பு இருக்கலாம். அண்ட் அதுக்கு பிறகு திங்கட்கிழமை காலையில் வழக்கம் போல் நடை திறப்பு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து மதியம் 12:30க்கு நடை அடைக்கப்பட்டு மறுநாள் காலையில் எப்பவும் போல் தரிசனங்கள் இருக்கும். சபரிமலையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 9 மணியோட தரிசனங்கள் முடிந்தது. இனிமேல் அடுத்த மாதங்கள் எப்பவும் இருக்குங்கிறது அவங்க அஃபிஷியலாக அப்லோட் பண்ணுறதை நம்ம சொல்லலாம். பாய்.